எனது இனிய உறவுகளே வாங்க. இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க தங்கங்களே. அதாவது 2 அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அக்கா வந்து வசதியாக நல்லா பணக்காரங்களாக பிழைக்காங்க. அப்படி பிழைச்சிக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்கு 4-5 பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா வந்து வீடு கட்டி புகுமனை புகுவிழா நடத்துகிறாங்க. அப்போ நடத்தும்போது தங்கச்சி போகிறாங்க, பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி வீட்டில். அப்படி அந்த வீட்டில் போய் சரி நம்ம அக்கா வீட்டில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் பிள்ளை குட்டிகளெல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு அக்கா வீட்டுக்கு தங்கச்சி பிள்ளைகளை கூப்பிட்டு போகுது. அப்படி போகும்போது அக்கா சொன்னாங்களாம், இப்போ எப்படி எப்படி ஆளுகள்லாம் பணக்காரர்களாக வந்திருக்காங்க பால் காய்ச்சறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் பஞ்சு வச்சுட்டு தான் உனக்கு கடைசியில் தான் பார்க்கணும், மிச்சம் தான் பார்த்துக்கிடுவோம். பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியில் போய் நில்லு, இங்கே உள்ளே இருக்கக்கூடாது, நீ வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அறக்குறவாக தெரியுது, நீ வந்து இருக்காத, வெளியே போ பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அப்படின்னு அக்கா முகத்தில் அடிச்சாப்பில் பேசியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு தங்கச்சி பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வெளியில் வந்து நின்றுருக்கு. பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அம்மா பசிக்குதுமா, பெரியம்மா வீட்டில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கா, என்ன நம்மளை வெளியே போக சொல்லிட்டாங்க, இருங்கடா பந்தியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பையும் பொறுமையாக இருந்திருக்கு. இருந்து சரின்னு சொல்லிட்டு கடைசியில் கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை. அதுக்கடுத்து சரின்னு சொல்லிட்டு என்னக்கா சாப்பாடு எதுவும் பிள்ளைகளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சரியாக போச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுச்சான். சரின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போய் வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு வந்ததை வச்சு கஞ்சியாக காய்ச்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆகிடுறாங்க. பெரிய பிள்ளைகள் ஆனோடனே பிள்ளைங்க நல்லா படித்து செஞ்சு வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போய் நல்லா பணக்காரில் இருந்திருக்காங்க. அப்புறம் அக்கா மகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது வந்து கூப்பிட வந்திருக்கு தங்கச்சியை கூப்பிட வரோம். சரின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் நிறைய நகை நட்டு போட்டு போயிருக்கு. அப்போ போகும்போது முதல்ல கவனிச்சிருக்கு, வாமா தங்கச்சி வாமா பிள்ளைகளை கூப்பிடு சாப்பிடு வை அப்படின்னு சொல்லி முதல்ல கவனிச்சிருக்கு. அப்போ தங்கச்சி என்ன செஞ்சுருக்கு, இலையில அந்த சங்கிலி எல்லாத்தையும் கலட்டி அந்த இலையில வச்சு நகையே சாப்பிடு நட்டே சாப்பிடு, அன்னைக்கு இந்த நகை நட்டு இல்லைன்னு தானே என்னையும் என் பிள்ளைகளையும் வெளியில் அனுப்புனேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகையே சாப்பிடு நட்டே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இலையில நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதை சாப்பிடுமா நகை, அதுக்கடுத்து நகையை எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ எல்லாம் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் வசதி இருந்தால் தான், இல்லைன்னா உறவு கிடையாது. நன்றி மக்களே.